வசந்தமாய் விடியல் உழந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. அருள்தரும் பலிது ஆதவன் ஒளி அர்ப்பணமாகிட வாருங்களே. வசந்தமாய் விடியல் குழந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலிது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலிது. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் குடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்திரையத்தளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்துள்ள கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒலிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jia Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intention yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, திரு அவையானது இன்று இளைஞர்களின் பாதுகாவலர், இளைஞர்களின் விடிவெள்ளி, இளைஞர்களுடைய வாழ்க்கை இறைவனை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காக அன்பு தீயால் பற்றி எறிந்து தன்னை முழுமையாக இளைஞர்களுக்காக, அவர்களுடைய வாழ்வின் மேம்பாட்டுக்காக, வளர்ச்சிக்காக, அவர்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக உழைத்து உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்வை இன்றும் தங்களுடைய கல்வி பணியால், சமூக பணியால் புதிய வாழ்வுக்காக அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற புனித தொன்போஸ்கோவினுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். எனவே புனித தொன்போஸ்கோவினுடைய பரிந்துரையால் அவருடைய சபையில் இருக்கின்ற சலேசிய குருக்கள் செய்கின்ற பணி இறைவன் ஆஸ்வதிக்கவும் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் தெரிவித்து கொண்டு ஏழை எளிய அனாதைகள் மீது அக்கறை கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்தி தொன்போஸ்கோவை போல ஏழை எளிய மாணவர்கள் மீது அக்கறை கொண்டு இவர்கள் செய்கின்ற இந்த பணியை இறைவன் ஆஸ்வதிக்க வேண்டும் என்றும் இன்றைய தெளிவுப்பலையில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும்
நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மளை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, அருள் பலியாளரான புனித ஜான் போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் ஏற்படுத்தினீரே. அவரை போல நாங்களும் அன்பு தீயால் பற்றி எறிந்து ஆன்மாக்களை தேடிச் செல்லவும் உமக்கு மட்டுமே ஊழியம் புரியவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவர் நாத்தானை தாவீதிடம் அனுப்பினார். நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார். ஒரு நகரில் 2 மனிதர் இருந்தனர். ஒருவன் செல்வன், மற்றொருவனும் ஏழை. செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாய் இருந்தன. ஏழையிடம் ஓர் ஆட்டுக்குட்டி தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவன் அதை விலைக்கு வாங்கியிருந்தான். அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரிதாகியது. அவனது உணவை உண்டு அவனது கிண்ணத்திலிருந்து நீர் குடித்து அவனது மடியில் உறங்கி அவனுக்கு ஒரு மகளைப் போலவே அது இருந்தது. வழிப்போக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான். தன்னிடம் வந்த வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகளிலிருந்து ஒன்றை எடுப்பதை விட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்து வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்தான். உடனே தாவீது அம்மனிதன் மேல் சீற்றம் கொண்டு, ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும். இரக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் ஓர் ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பித் தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார். அப்போது நாத்தான் தாவீதிடம், நீயே அம்மனிதன். இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ என்னை புறக்கணித்து இத்தியன் உரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய். இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் குடும்பத்தில் இருந்தே நான் உனக்கு தீங்கை வரவழைப்பேன். உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்து இருப்பவனிடம் ஒப்புவிப்பேன். அவன் பட்ட பகலில் உன் மனைவியரோடு படுத்திருப்பான். நீ மறைவில் செய்ததை
அவன் அனைத்து இஸ்ரவேலும் காணுமாறு நான் பட்ட பகலில் செய்வேன் என்று கூறினார். அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னார். நாத்தான் தாவீதிடம், ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார், நீ சாக மாட்டாய். ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறக்க மகன் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார். பின்பு நாத்தான் தம் வீட்டிற்கு சென்றார். உரியாவின் மனைவி தாவீதிற்கு பெற்றெடுத்த குழந்தையை ஆண்டவர் தாக்க அது நோயுற்று சாக கிடந்தது. தாவீது அக்குழந்தைக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். உண்ணா நோன்பு மேற்கொண்டு உள்ளே சென்று இரவெல்லாம் தரையில் படுத்து கிடந்தார். அவர் தம் வீட்டின் பெரியோர்கள் தரையிலிருந்து அவரை எழுப்ப சென்றனர். அவருக்கோ விருப்பமில்லை. அவர்களோடு அவர் உண்ணவும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 51 பதிலுரை பாடல் பல்லவி. தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். 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 கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கும் வழிமுறைகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவார்கள். தம்முறை மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார்.
மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அன்றொரு நாள் மாலை நேரம், இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் ஆருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாய் இரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு இருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களே, திருப்பலியினுடைய தொடக்கத்திலே நான் சொன்னதைப் போல இன்று உலகம் முழுவதும் டொன் போஸ்கோ சலேசிய சபை துறவிகள், அவர்களுடைய ஃபவுண்டர், நிறுவனர், பாதுகாவலர், ஆசிரியர், இளைஞர்களுடைய எழுச்சி, இளைஞர்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படுத்திய புனித டொன் போஸ்கோவினுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். நாமும் அவர்களோடு இணைந்து இந்த புனித டொன் போஸ்கோ இளைஞர்களுக்கு அல்லது இன்றைய இளைஞர்களுக்கு தருகின்ற செய்தி என்ன என்பதை சிந்தித்து பார்க்கிறோம். வட இத்தாலியிலே காஸ்டல்னோவோ டொன் பாஸ்கோ ஆஸ்தி பெக்கிங்கிற ஒரு சிறிய ஃப்ராக்சியோனில் இத்தால சொல்லுவாங்க, அப்படின்னா கிராமம் மாதிரி என்ற இடத்துல 1815ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் நாள் பிரான்சிஸ்கோ லூயி போஸ்கோ அவருடைய அப்பா, மார்கரிதா ஓக்கியனா அவங்களுடைய அம்மா, இவர்களுக்கு மிகவும் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்த அவர், விவசாய குடும்பத்திலே பிறந்தவர். அவருக்கு பிறந்து 2 வயது ஆகின்ற பொழுதே அவருடைய தந்தை பிரான்சிஸ்கோ லூயிஜி போஸ்கோ இறந்து விட்டார். அவருடைய தாயினுடைய பராமரிப்பிலே, அவருடைய தாயினுடைய வளர்ச்சியிலே அவர் வளர்கின்றார். அவருடைய நம்பிக்கைக்கும் அல்லது அவருடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும் அல்லது அவருடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கும் அடித்தளமாக ஆசிரியராக இருந்து செயல்பட்டவர் அவருடைய தாய் மார்கரிதா. தாயின் மீது அதிக பாசம் கொண்டிருந்தார். மிக ஏழ்மையான குடும்பமாக இருந்த காரணத்தினாலே வீட்டு வேலைகள் செய்வது, தோட்ட வேலைகள் செய்வது, ஆடு மாடுகளை பராமரிப்பது, மேய்ப்பது போன்ற அந்த வேலைகளை செய்து கொண்டு தன்னுடைய கல்வி பணியை அவர் செய்தார். அவருக்கு 2 சகோதரர்கள். சிறுவயதிலே அந்த ஏழ்மையை அவர் சந்தித்ததனால் அவருடைய வாழ்க்கையில் இந்த ஏழ்மை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதுதான் இன்று ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையின் ஏழ்மை எழுச்சியாக மாறியிருக்கிறது.
அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக சொல்லப்படுவது என்னவென்றால், அவருக்கு 9 வயது நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு குரூப்பாக 2 குழுக்களாக சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஒரே ஆட்டம் பாட்டம் கும்மாளமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் அவர்கள் சண்டையிட்டு கொண்டும் ரகாசி ஸ்ரக்கினிக்கை சொல்லி தீக்கணும் பெஸ்தமையனோ கெட்டவாத சொல்லி திட்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த காட்சியை அவர் 9 வயதிலே காண்கின்றார். அப்பொழுது வெள்ளை நிற உடையிலே நீண்ட தோற்றமுடைய ஒரு மனிதர் அவருக்கு தோன்றி, இந்த சிறுவர்களை தாழ்ச்சியிலும் அன்பிலும் பராமரிப்பது உன்னுடைய கடமை என்று சொல்லுகிறார். அதைத் தொடர்ந்து மரியாதை மாசரத்தில் அம்மா செலஸ்தே அன்னை கன்னிமரியாவும் அவருக்கு தோன்றுகிறார். எனவே சண்டையிட்டு கொண்ட இந்த இளைஞர்கள், அந்த காட்சி எப்படி இருக்கிறது என்றால், அந்த நீண்ட உருவம் கொண்ட அந்த வெள்ளை மனிதர் தோன்றிய போது அந்த சிறுவர்கள் ஒரு கொடிய விலங்குகள் போன்ற ஒரு காட்சி, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாசற்ற செம்மறியாக அவர்கள் மாறுகின்றார்கள். கொஸ்தி அமீச்சிக்கு த அனிமாலி ஃபெரோச்சி தாஸ்பர்மன்னோ தோச்சி இல்லையா இங்கே செம்மறியாக அவர்கள் மாறுகின்றார்கள். இதுதான். உடனே இந்த காட்சி அவர் என்ன செய்கிறாரு, அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறார். அவருடைய தாயிடத்திலே அந்த காட்சியை சொன்ன பொழுது இவருடைய எதிர்காலத்தில் இவருடைய பணி இப்படித்தான் இருக்க போகின்றது, கடவுள் இவருக்கு இந்த ஒரு பணியை செய்திருக்கின்றார், வழிகாட்டியாக இருக்க என்று சொல்லி அவருடைய தாய் அவரோடு கூட இருந்து அவரை வழிகாட்டி கடைசியில் தன்னுடைய காலத்தில் அவர் குருவாகி 1841ஆம் ஆண்டு குருவாகின்றார். குருவாக ஆன பிறகு தன்னுடைய பணி முழுவதும் தான் எவ்வாறு ஒரு ஏழ்மையிலே வறுமையிலிருந்து படித்தாரோ அதை போல ஏழ்மையில் இருக்கின்ற மாணவர்கள் அல்லது இந்த அடலசன்ஸ் அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு விளையாட்டுகள், அப்புறம் முறைசாரா கல்விகள், மற்ற கல்வியை சேர்ந்த கல்விகள் அல்லது அவர்களுடைய திறமைக்கு ஏற்ப முதல்ல அவங்களோட சேர்றது, அவங்களோடு விளையாடுவது, விளையாட்டுகள் சொல்லிக் கொடுப்பது, அதைத்தான் இன்றும் சலேசிய சபை குருக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆரட்ரி என்று சொல்லுவார்கள். அவங்களோட ஃபுட்பால் விளையாடுவது, வாலிபால் விளையாடுவது, கிரிக்கெட் விளையாடுவது என்று அந்த இளைஞர்களோடு தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டு அந்த விளையாட்டுக்களை சொல்லி பிறகு அவர்களிடத்தில் ஜெபம் சொல்லிக் கொடுப்பது, கடவுளை பற்றி சொல்லுவது, அவர்களை ஆன்மீகத்தில் நடத்துவது, அல்லது அவர்களுக்கு எது தேவையாக இருக்கிறதோ என்ன மாதிரி தொழில் அவர்களை கற்றுக் கொடுக்கலாமா என்று, அது தொழிற்கல்விகள், முறைசாரா கல்விகள், அது பெயிண்டிங்களாக இருக்கலாம், தச்சு தொழிலாக இருக்கலாம், பைண்டிங்காக இருக்கலாம், இந்த மாதிரி அந்த சிறுவர்களை, ஏன்னா அந்த காலகட்டம் அவர் குருவாகிய அந்த காலகட்டம் இத்தாலியிலே தொழில் புரட்சி ஏற்பட்ட காலகட்டம். ஏராளமான இளைஞர்கள் படுப்பறி பெற்று குடிபோதையிலும் மற்ற தீய பழக்க வழக்கங்களிலும் அவர் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களை தெருவோரமாக தேடிச் சென்று அவர்களை கண்டித்து வந்து அவர்களுக்கு விளையாட்டுகள், ஆடல் பாடல்கள் சொல்லிக் கொடுத்து அவர்களை முறைப்படுத்தி நெறிப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு முன்னேற்றத்திற்காக அவர் உழைத்தார். அப்படித்தான் 1874ஆம் ஆண்டு அவர் அந்த சலேசிய குருக்கள் இன்று இருக்கின்ற அந்த துறவர சபையை நிறுவி இன்று உலகம் முழுவதும் அவர்கள் செய்கின்ற அந்த பணியானது கல்வி பணியாக இருக்கலாம், சமூக பணியாக இருக்கலாம், இவ்வளவு சிறப்பாக அது அமைவதற்கு ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்து இன்று உலகம் போற்றுகின்ற ஒரு சலேசிய சபையானது இவ்வளவு பிரசித்தி பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஏழை எளிய அந்த மாணவர்கள் மீது அவர் கொண்டிருந்த
புனித தொன் போஸ்கோ கொண்டிருந்த அன்பு தீயால் அவர் பற்றி எறிந்தார். பற்றி எறிந்து அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வருவதற்காக, அந்த மாணவர்களை தேற்றுவதற்காக அவர் அரும்பாடுபட்டார். கடைசி வரை அவருடைய தாய் அவரோடு கூட இருந்தார். அவரோடு கூட இருந்து அவரை வழிநடத்தினார். அன்னை கன்னிமரியால் எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கடைசி வரை இருந்து தன்னுடைய பணியை செய்தாரோ, அதை போல அன்னை கன்னிமரியாவும் அவரோடு கூட இருந்து அந்த பணியை சிறப்பாக நிறைவேற்றினார். அதே மாதிரி 1872 மரியா மசரலா என்ற அருட்சோடு சேர்ந்து துறவிகளுக்கான ஒரு சபையும் ஏற்படுத்தி சிறப்பான பணியாற்றினார். இன்றும் அவர்கள் சிறப்பாக சிஸ்டர் சலேசியன் சிஸ்டர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய வாழ்க்கையில் 2 காரியங்கள். ஒன்று, இளைஞர்களிடத்தில் இவர் கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த பற்று. இரண்டாவது, நிறைய புதுமைகள் நிகழ்ந்திருக்கிறது. ஒன்று, ஒரு முறை சிறுவர்களுக்காக அவர் பணியாற்றி கொண்டிடத்திலே அப்பம் பழகியிருக்கிறது. இரண்டாவது என்ன சொல்லுவார்கள் என்றால், அவரோடு கூட ஒரு காணி லூப்போ ஓநாயை போன்ற ஒரு பெரிய நாய் அவரோடு கூட இருக்குமாம். ஏதாவது பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்த ஆபத்திலிருந்து அவரை பாதுகாப்பதற்காக கடைசி வரை அவருடைய பணிகளே அது அவரோடு கூட இருந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பல எதிர்ப்புகள் வந்திருக்கின்றது. ஒரு முறை இவருடைய நண்பர்கள் கூட இவரை அல்லது இந்த பணியை, இந்த வேலையை நிப்பாட்டினோடு இது வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார், கடவுள் மீது அமைதியாக இருங்க, அது நடக்கும். இந்த செய்தியில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார். பயணம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் உறங்கி கொண்டிருக்கிறார். இயேசுவினுடைய சிலர்கள், ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோமே, உனக்கு எங்கள் மீது அக்கறை இல்லையா என்று கேட்கிறார்கள். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசுவுக்கு சிலர் மீது அக்கறை இல்லை என்று அர்த்தமல்ல. ஆண்டவர் இயேசு அவரோடு கூட இருக்கிறார். எந்திரிச்சு தான் காற்றையும் கடலையும் அவர் கடிந்து கொண்டார். இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. தொன் போஸ்கோவை பார்த்து அவருடைய சிறுகள் சொன்னாங்களாம், இந்த வேலையை எப்படியே விட்டுருங்க. அப்போ அவரிடத்திலே அவர் சொன்னது, அமைதியாக இருங்கள், கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் இயேசு அவர்களோடு கூட இருந்தார் படகுகளை பயணம் செய்த பொழுது. ஆனால் அவர்களிடத்திலே அந்த நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் இயேசு அவர்களோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை இல்லாத காரணத்தினாலே அவர்கள் பயந்தார்கள். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிற போது நிச்சயமாக, ஏன்னா அதைத்தான் கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆடு மேய்க்கும் இளைஞனான தாவீது மறந்துட்டார். ஒரு ஆடு மேய்க்கின்ற இளைஞனை அரசனாக்கிய தாவீதை மறந்து அவர் பாவம் செய்கிறார். இந்த பாவத்தின் உச்சத்துக்கு போகிறார். உரியாவினுடைய மனைவியை தன் மனைவியாக்குகிறார். உரியாவை கொலை செய்கிறார். அந்த தவறைத்தான் அந்த ஏழையினுடைய ஆட்டுக்குட்டியை அந்த செல்வந்தன் எடுத்து விருந்து சொன்னதான் ஒரு கோவம் வருது. அது நீந்தான் என்று சொன்னவுடன் கதறி அழுகிறார். கடவுள் தன்னோடு இருப்பதை, தன்னை உயர்த்தியதை அவர் மறந்ததனால் அவர் தன்னுடைய தவற்றை நினைத்து அழுது புரண்டு உண்ணான் நோன்பிருந்து பாடிய பாடல்தான் திருப்பால் 51. உண்ணவில்லை, உறங்கவில்லை. எனவே கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் எப்போது மறக்கின்றோமோ அப்பொழுது நமக்கு ஆபத்துக்கள் வரும். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் நமக்கு எண்ணம் இருக்க வேண்டும். ஒரு கப்பலானது கடலிலே பயணமாக சென்று கொண்டிருக்கிறது. ஏராளமான பயணிகள் அங்கே சென்று கொண்டிருக்கிறார். நன்றாக இருக்கிறது. சிறிது நேரத்தில் திடீரென்று பயங்கரமான ஒரு புயல், காற்று, பலத்த காற்று. எல்லாம் பயப்படுறாங்க. அவங்கவுங்களும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் எல்லோரும் லைஃப் ஜாக்கெட் எடுத்து அவங்க போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிறுமி மட்டும் அந்த மேல்தளத்தில் உட்காந்து அப்படியே விளையாண்டுட்டு இருக்கிறான். அங்கிட்டு விளையாண்டு ஓடிட்டு இருக்கிறா. அவளுக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாது. இவர்கள் எல்லாம் பயந்து கடவுளிடத்தில் எழுது கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சிறுமி எந்தவித ஒரு அச்சமின்றி பயமின்றி அவள் அங்கே விளையாடி கொண்டு இருக்கிறார். அப்போது அங்கே பயணம் செய்த ஒரு பயணி போய் அந்த சிறுமியை பிடிச்சி நிப்பாட்டி, நாங்கள்லாம் பயந்து அழுது கொண்டு இருக்கிறோம்,
உனக்கு பயம் இல்லையா? காற்று பலமாக அடிக்கிறது, புயல் அடிக்கிறது, கப்பலில் தண்ணி இவ்வளவு வேகமாக மோதுகிறதே. அப்போ அந்த சிறுமி சொன்னாலாம், எனக்கு பயம் இல்லை, நான் பயப்பட மாட்டேன். காரணம் என்னவென்றால், இந்த கப்பலை ஓட்டுகின்ற இந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் மாலுமி எங்கள் அப்பா தான். அதனால் பெரிய ஆபத்து என்றால் முதலாக வந்து என்னை காப்பாற்றுறது அவராக தான் இருப்பார் என்று அந்த சிறுமி சொன்னாலாம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே பன்னெடுத்து நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு பயணிக்கிறார். ஆனால் அந்த பிரசன்னத்தை நாம் உணர தவறிவிடுகிறோம். அவ்வாறு உணர தவறுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் இருக்கின்றன. தொன்போஸ்குடைய வாழ்க்கையிலும் பல்வித விதமான போராட்டங்கள் இருந்தன. ஆனால் கடைசி வரை அவருடைய தாய் அவரோடு கூட இருந்து அவரை வழிநடத்தியனால்தான் அவரால் இவ்வளவு பெரிய மகத்தான காரியங்களை கடவுளுடைய அருளால் செய்ய முடிந்தது. எனவே இறைவனுடைய பிரசன்னம். அதனால் அவர் என்ன சொல்லுகிறார்? நாம் அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாயிரு. காற்றை கடிந்து கொண்டார், அமைதியாயிரு, இறையாதே, சும்மா இரு. எனவே நாம் அமைதியாக இருந்து கடவுளுடைய அந்த அருள் நம்மை வழிநடத்த விடுகின்ற பொழுது அரிய பெரிய காரியம் நடக்கும். எனவே இன்றைய நாளில் ஒரு ஏழையாக பிறந்து ஏழை மாணவர்களுக்காக இன்று உலகம் முழுவதும் இந்த சிறந்த பணியை ஆற்றுவதற்கு சலேஷர்களுக்கு வழிகாட்டியாக, ஆசிரியராக, இளைஞர்களின் தந்தையாக, இளைஞர்களுடைய தந்தையாக இருந்து அவர்கள் வழிநடத்தியதைப் போல நாமும் புனித பொன்போஸ்கோவினுடைய வழியை பின்பற்றி கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை கொண்டு நம்மை நாம் முழுமையாக இறைவன் நம்மை ஆட்கொள்ள ஒப்பு கொடுக்கிற போது கடவுள் நம் பக்கம் இருந்து நம்மோடு கூட இருந்து நம்மை தாக்க வருகின்ற எந்தவித புயலுக்கும் அவர் தடுத்து நிறுத்தி சும்மாயிரு, அமைதியாயிரு, இறையாதே என்று சொல்லுவார். அத்தகைய அருள் நிறைந்த வாழ்க்கை வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம். கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். கரமேந்தி நான் வரும் நேரம் காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே. சகோதர சிவலினது குடிதமான பலி எல்லாம் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் புனித தொன்போஸ்கோவின் நினைவு கொண்டாட்டத்துக்காக உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் காணிக்கைகள் உமக்கு உந்தனவாய் ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இம்மறை நிகழ்வில் பங்கு பெறுவதன் வழியாக உமது அன்பின் எடுத்துக்காட்டுகளை நாங்கள் பிரதிபலிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித தொன் போஸ்கோவினுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய இறை பற்றி மிக்க வாழ்க்கையினரின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்துரலோடும் நாங்கள் சேர்ந்து உமைச்சி புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணித்தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு ஒப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் கூலியும் பெரிய தகுந்த நன்களை ஏற்றுக்கொண்ட நினைவை மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலைஞர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தல் மீது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று விண்ணக விழாவை கொண்டாடும் புனித தொன்போஸ்கோ, இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நான் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதன் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றோம். திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமணி திருளம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள்
வா வா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிரேசுவே வா வா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிரேசுவே வா உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வா வா சரி கரி சரி சா நீ சரி சரி நீ சா பமகமபா மகரிகமா சரிகம பமகரி சா உயிருள்ள விருந்தே என் இறைவா நலம் தரும் மருந்தாய் என்னில் வா வா உயிருள்ள விருந்தே என் இறைவா நலம் தரும் மருந்தாய் என்னில் வா வா நிரந்தர வாழ்வே என் தேவா நிரந்தர வாழ்வே என் தேவா நிம்மதி வாழ்வாயினில் வா வா நிம்மதி வாழ்வாயினில் வா வா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிரேசுவே வா இறைவா வாழ்வின் உறவாயின் உயிரேசுவே வா உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வா மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இத்திரு உணவு எங்களுக்கு ஊட்டமளிப்பதாக. அதனால் புனித தொன்போஸ்கோவின் எடுத்துக்காட்டு பின்பற்றி எங்கள் இதயத்திலும் செயலிலும் சகோதரத்துவ அன்பையும் உண்மையும் ஒளியையும் நாங்கள் வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனை போல் அழகுள்ளவராய், சூரியனை போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனைப்பின் தொழிலத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதும் என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவிழா நடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும் எங்கள் ஆயர் சகாராஜ் அவர்களும் மற்றும் பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தாம் பணியில் முதம் ஆட்சிக்காகவும்
அன்னையின் பொருளுக்காக உழைத்து உடலுள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவாவுமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்றும் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தலத்தின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவாவுமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படைத்தை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவாவுமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கேற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவாவுமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் பெறும்போதே அவர் உமக்கு தந்துருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவாவுமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence let us place our personal petitions before the Eucharist Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறைய எங்கள் புடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதே. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆஸ்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவை. இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்கலாசு நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்கவை. இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததை போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனை நாசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through loving hands of dear mother,
லேடி ஆஃப் ஹெல்த் வழங்க. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். ஆரோக்கிய மாதாவே அருள் புரிவாய். எனக்கொரு வரம் அருள்வாய். ஆரோக்கிய மாதாவே அருள் புரிவாய். தன்னையே தந்தவர்க்கு தாய் அல்லவா இந்த தரணியை காப்பவள் நீ.